உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். துணை முதல்வராக பொறுப்பு அவர் இன்று பதவியேற்க இருக்கிறார். இதற்கு முன்னதாக முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்தோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ், வணக்கம். தற்பொழுது துணை முதல்வராக பதவியேற்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோடு அங்கு அண்ணா கருணாநிதி அவர்களுடைய நினைவு இடத்திற்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? இன்றைய நிகழ்ச்சி நிரல் பதவியேற்புக்கு முன் எப்படி இருக்க போகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு? துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் சென்னை மெரினாவில் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். மெரினா நினைவிடத்திற்கு வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பை கொடுத்து வருகிறார்கள். அதாவது சேப்பாக்கத்தின் செல்லப்பிள்ளை, தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர், திமுகவின் இளம் சூரியன் என்று உதயநிதியை உற்சாகமாக வரவேற்று அவருக்கு ஒரு ஆரவார வரவேற்பு கொடுப்பதையும் பார்க்க முடிகிறது. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் திமுகவில் எம்எல்ஏவாகி கடந்த 2022ஆம் ஆண்டு அமைச்சரானார். அதற்கு பிறகு கடந்த சில மாதங்களாகவே அவர் துணை முதல்வராக வர வேண்டும் என்ற கோரிக்கை திமுக அமைச்சர்கள் தொடங்கி திமுக எம்எல்ஏக்கள், திமுக தொண்டர்கள் என நிறைய பேர் சொல்லி வந்தனர். இந்த சூழல்ல அவர் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருப்பதை திமுகவினர் ஒரு பக்கம் கொண்டாடி வரும் நிலையில் இன்று அவர் துணை முதல்வராக தனது பணியையும் தொடங்க இருக்கிறார். அந்த வகையில் தான் முதலாவதாக அவர் தற்போது மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இதற்கு பிறகாக வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடம் சென்று அங்கு மரியாதை செலுத்தி இருக்கிறார். அதற்கு பிறகு கோபாலபுரம் இல்லம் செல்கிறார். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை இன்று முடித்துவிட்டு மாலை அவர் கவர்னர் மாளிகை செல்ல இருக்கிறார். கவர்னர் மாளிகையில் 4 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். அந்த விழாவிலும் பங்கேற்கிறார். இதுதான் அவருடைய இன்றைய திட்டமிடலாக இருக்கிறது. அந்த வகையில் மெரினா வந்த உதயநிதிக்கு இப்போது உற்சாக வரவேற்பு என்பதும் கொடுக்கப்பட்டு வருகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. துணை முதல்வராக பதவியேற்க இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அதற்கு முன்னதாக முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். Accompanied him over here. This is the person who is going to become the Deputy Chief Minister of Tamil Nadu. 56 வயதில் துணை முதல்வரானார் மு.க. ஸ்டாலின். தற்பொழுது 46 வயதிலேயே துணை முதல்வராக போகிறார் உதயநிதி ஸ்டாலின். அதற்கு முன்னதாக தனது மூத்த தலைவர்களை வணங்கிவிட்டு செல்வதற்காக நினைவலயத்திற்கு வந்த அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.